தமிழ்நாடு முழுவதும் 8,21,000 மாணவர்கள் எழுதும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகள் இன்று துவங்குகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், நீங்க இப்போ எந்த பள்ளியில் இருக்கீங்க? அங்க மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக எவ்வளவு ஆர்வமுடன் வராங்க? அதே நேரத்தில் மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக எந்த அளவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள். மாணவ மாணவியர்களுடைய பள்ளி காலகட்டத்துடைய இறுதித் தேர்வு தமிழ்நாடு அரசினுடைய 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகள் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் 8,21,000 மாணவ மாணவியர்கள் எதிர்கொள்ள இருக்கின்றனர். சரியாக 10 மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய தேர்வுகளை எதிர்கொள்வதற்காக அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடிய தேர்வு மையங்களுக்கு உற்சாகத்துடன் மாணவ மாணவியர்கள் வருகை தந்திருக்கின்றனர். நாம் தற்போது அசோக் நகர் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய தேர்வு மைய வளாகத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த தேர்வு மையத்தில் தேர்வுகளை எதிர்கொள்ள இருக்கின்றனர். காலையிலேயே உற்சாகத்துடன் இந்த பள்ளி இருக்கக்கூடிய வளாகத்திற்கு வருகை தந்து அவர்களுடைய முதல் மொழித்தாள் பாடத் தேர்வுக்கு தயாரியாகி வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மொத்தமாக 8,21,057 பேர் இந்த தேர்வுகளை எதிர்கொள்ள இருக்கின்றனர். இந்த தேர்வுகளை பொறுத்தவரையில் இன்று தொடங்கி இந்த மாதம் 25ஆம் தேதி வரையில் நடைபெற இருக்கிறது. முக்கியமாக ஒரு பள்ளி காலகட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பதுதான் அவர்களுடைய உயர்நிலை வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. அந்த அளவில் 3,78,000 மாணவர்களும் 4,24,000 மாணவிகளும் இந்த தேர்வுகளை எதிர்கொள்கின்றனர். 18,000 தனித்தேர்வர்கள், 145 சிறைவாசிகள் இந்த தேர்வுகளை தமிழ்நாடு முழுவதும் எதிர்கொள்கின்றனர். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 7,518 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 3,316 தேர்வு மையங்களில் இந்த தேர்வுகளை எதிர்கொள்ள இருக்கின்றனர். தேர்வு கண்காணிக்கும் படை 4,470 பேரும், அதே போல தேர்வரை கண்காணிப்பாளராக 43,446 பேரும் இன்று பணிகளில் ஈடுபடுகின்றனர். சரியாக 9:45 மணி அளவில் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். 10 மணி அளவில் அவர்களுக்கான கேள்வித்தாள் என்பது வழங்கப்படுகிறது. 15 நிமிடங்கள் அவர்கள் அந்த கேள்வித்தாளை படிப்பதற்கான நேரம் வழங்கப்பட்டு 10:15 மணி அளவில் விடைத்தாள் வழங்கப்பட்டு 10:15 1:15 வரை அவர்கள் தேர்வு எழுதுவதற்கான 3 மணி நேரம் ஒதுக்கப்படுகிறது. இந்த தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு முறை அலர்ட் செய்யும் விதத்தில் மணி அடிக்கப்படும். அதே போல் 1 மணிக்கு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டு 1:15 மணி அளவில் இந்த தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படுகிறது. முதல் நாள் மொழிப்பாடத்தாள் என்பதால் தமிழ் மொழி எழுதக்கூடிய பிரதானமாக தமிழ் மொழியை இருக்கக்கூடிய மாணவிகள் இந்த தமிழ்நாட்டில் தேர்வு எழுதுகின்றனர். அந்த அளவில் அதற்கு இறுதிக்கட்ட தயாரிப்பில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு மையத்திலும் கண்ட்ரோல் ரூம் மூலமாக தேர்வுகளை கண்காணிக்க பணிகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மைய கண்காணிப்பாளர்கள் மூலமாக மாவட்ட தலைமை கல்வி அலுவலகங்களில் டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்வு அறைகளுமே முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் முன்பாகவே தேர்வு அறைகள் சுத்தம் செய்யும் பணிகள், அதற்கு தேர்வர்கள் எதிர்கொள்வதற்கான பணிகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது ஒவ்வொரு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான பொதுத் தேர்வு. அவர்கள் உயர்கல்வியை தேர்வு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பள்ளி காலத்துடைய இறுதி கட்டமாக இருக்கிறது. தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர் அனைவரும் எந்தவித அச்சமுமின்றி தேர்வுகளை எதிர்கொண்டு உயர்நிலைக்கு அவர்களை உயர்த்தி கொள்ள மாலை முரசு தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு இன்று முதல் தொடங்குகிறது. சரியாக 10 மணிக்கு முதல் தேர்வு தொடங்க இருக்கிறது. அதற்காக மாணவர்கள் இறுதிக்கட்ட ஆயத்த தேர்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.